ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சூப்பர் குக்கிங் சேனல். இன்றைக்கோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அது கூட நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இப்போ நெய் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா டால்டா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள்கிட்ட நெய் தான் இருக்குது, அதனால் நாங்கள் நெய் சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துச்சோ அந்த அளவுக்கு நெய்யும் நல்லா காஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு இது நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4 சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகா நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு காரம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்ம 6 பச்சை மிளகா போட்டிருக்கிறதுக்கு காரம் நம்மளுக்கு நல்லா தூக்கி விட்டுரும். அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச 5 பெரிய வெங்காயத்தை இது கூட போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஒரு பொன்னான நிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதினா போட்டு நல்லா வதக்கிட்டக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நம்ம கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கியே விட்டுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் ஒரு 5 தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட்டாலும் புளிப்பாயிரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டுருந்தோன்னா அது கருகி இருக்கும். தக்காளி போட்டக்கப்புறம் கொஞ்சம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது கருகாமல் இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்போ நம்ம வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பக்கத்து கேஸில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நான் எப்படி வைக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்லித்தரேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிட்டோம், பச்சை வாசமும் போயிடுச்சு. இது கூட நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கம்மியாக இருக்கிறனால நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம். இதே நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் சிக்கன். இப்போ நம்ம இது கூட சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கன் போட்டக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கிளறி விடணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டக்கப்புறம் நம்மளுக்கு சிக்கனில் உப்பு பிடிக்கணுன்றதுக்காக நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்லேயே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் இப்போ நம்மளுக்கு சிக்கனில் உப்பு பிடிக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக. நல்லா கிளறி விட்டு ஒரு கொதியும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா போட்டக்கப்புறம் இது கூடவே நம்ம இப்போ என்ன போடணும்னா 1/2 டீஸ்பூன் நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 1/2 டீஸ்பூன் இப்போ நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம்ல அதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டக்கப்புறம் நம்ம ஒரு கலரிக்கலாம். இது நம்ம நல்லா கலரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனில் நம்ம போட்ட மசாலாலாம் பிடிக்கும். அதனால் நம்ம நல்லா கலரிக்கலாம். அடுத்தது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசியை இப்போ நம்ம நல்லா பரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும். நல்லா பரட்டிக்கணும். இப்போ அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வாங்க தண்ணியோட அளவு சொல்கிறேன். இந்த பாத்திரத்தில் நாங்கள் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஆனால் எங்களுக்கு அரிசி கொஞ்சம் நிறைய தண்ணி போடனால நாங்கள் ஒரு 1/4 கப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதில் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கும் அரிசி நிறைய தண்ணி பிடிக்குன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எங்களோட அரிசி பொன்னி அரிசின்னு சொல்ல முடியாது, பிரியாணி அரிசி மாதிரி தான். உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி போட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் நான் சொன்ன அளவுக்கு இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன்.
இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிண்டிக்கலாம். இப்போ நீங்கள் மஞ்சள்தூள் போடுறதா இருந்தால் போடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ எங்களுக்கு உப்பு பத்தலை, அதனால் நாங்கள் உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இப்போ நாங்கள் ஒரு கிண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டக்கப்புறம் ஒரு கொதி வந்தக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிண்டி நம்ம வந்து மூடி போட்டு 3 விசில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. நம்ம குக்கரோட மூடி எடுத்து மூடிடலாம். மூணு விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சமையல் செய்ய மறக்காமல் சூப்பர் குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கூட இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இனிமேல் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.